ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். வார்த்தை சொல்லுகிறது போல இதனால கூட மீண்டும் ஒரு விஷயம் கூட இப்படி நாம துதிக்க தேவனை மகிமைப்படுத்த ஆண்டு அற்புதமான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம வாசிக்கலாம். ஒரு அற்புதமான தலைப்பின் அடிப்படையில இந்த 2 நாளும் நம்மளுடைய வார்த்தையை கேட்கிறோம். 100% ஆண்டவருக்கு அர்ப்பணித்து எழுப்புவதுல தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சார் அவங்க பேசினாங்க. நேற்று காலையில அண்ணா பேசினாங்க, ஏன் நம்ம எழுதணும், அதுக்கான காரணங்கள் என்ன, ஆண்டவர் நம்மளை நேசித்தார், பாவங்களை மன்னித்தார், அந்த காரணங்களுக்காக நம்ம எழுப்ப வேண்டியது அவசியமா இருக்குன்னு சொல்லி அண்ணா பேசினாங்க. எழுப்புவதற்காக உண்டாக பல நன்மைகள் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் எப்படி எழுப்பணும், வார்த்தைகளோட ஷேர் பண்ணி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு வார்த்தையை சொன்னாங்க, என்னன்னா எழுப்புகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு விஷயம் தான் எழுப்புவதற்கான ஒரு அடையாளம் சொல்லி சொன்னாங்க. அதே நான் அப்படியே வைத்து வசனங்களுக்கு முன்பாக கூட புத்தகம் 60வது அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம ரிப்பீட்டா ஒரு வாட்டி வாசிக்கலாம். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. எழும்பி அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பை வைக்கும் பொழுது தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய மகிமை நமக்காக வெளிப்படுகிறதா இருக்கிறது. இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போது சில விஷயங்களை எனக்கு உணர்த்தினார். எழும்புவது என்றால் என்ன? நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வருவது எழும்புவதற்கான ஒரு அடையாளமா இருக்கிறது. சில விஷயங்களை ஆண்டவர் எனக்கு உணர்த்தின விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுங்க. எழும்புகிறது என்பது என்ன அப்படின்னா, எழுப்புகிறது என்பது என்னன்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த காரியங்கள்ல இருக்கிறோம் என்ற தேவன் அறிவார். அதன் மத்தியில நம்ம முயற்சிக்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்யணும்னு சொல்லி ஒரு முயற்சியை எடுக்கிறோம். அதுல இருந்து ஆரம்பிக்கிறது நம்ம எழுப்புகிற காரியம். சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், ஒரு காலத்துல நான் இப்படியா எழுப்பணும், ஒரு காலத்துல ஆண்டுக்காக இப்படியா பிரகாசிக்கணும், ஆண்டுக்காக நான் இதை செஞ்சேன், ஆண்டுக்காக இப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம். காலப்போக்கில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், சூழ்நிலைகள் நம்மளை அழுத்தும் பொழுது அந்த காரியங்கள் அப்படியே மறந்து நாம பார்த்து நம்முடைய காரியங்கள் அப்படியே கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காரியம் நம்மளை பார்த்து நம்மளுக்கு உணர்த்து ஒரு பிரகாசத்துக்கு உண்மைதான். ஒரு காலத்துல கத்திரிக்காத காரியங்களை செஞ்சது உண்மைதான். சில நேரங்கள்ல வந்த பிரச்சனை, தோல்வி, வந்த காரியங்கள், நெருக்கங்கள்னால நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் சில நேரங்கள் அப்படியே மறந்து இருக்கும். இன்னைக்கு எதை முன்பாக ஆண்டவருக்காக செய்யறோமோ அதை மீண்டுமாய் திரும்பமாய் செய்து தேவன் பிரகாசிக்க விரும்புகிறார். அதிலே இதை குறிச்சு நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது யோசுவா புத்தகத்துல வாசிக்கிறோம். 7வது அதிகாரம் 10வது வசனத்துல அந்த சம்பவம் தெரியும். அப்போ யோசுவா தேவ சமூகத்துல விழுந்து இருக்கிறார். சூழ்நிலை என்னன்னா, ஆயி பட்டணத்துல ஜனங்க தோத்து போயிட்டு இருப்பாங்க. ஜனங்க முன்னிறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை விழுந்திருப்பாரு. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன முதல் என்ன எப்பா விழுந்து காரியத்தை செய்யறது, எரிகோவை சுதந்திரிக்கிறது, எரிகோ பெரிய பட்டணத்தை சுதந்திரிச்சு அதை ஜெயிக்க பார்க்கிறாரு. சின்ன பட்டணம் ஆய் பட்டணத்துக்கு முன்பாக போறாங்க. அப்போ யோசுவா போய் நிக்கிறார். அப்பா தோத்து போயிடும் அப்படின்னு நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, மற்ற காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவை எழுப்புறார். நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட சில காரியங்கள் ஸ்ட்ரக் ஆயிடும். இதுதான் சொல்ல வரணும்னு விரும்பணும். ஆண்டவர் சில காரியங்கள் ஸ்ட்ரக் ஆகி நின்று சில பிரச்சனை
பிரச்சனைகள் போராட்டங்களால முன்னாடி செஞ்சிருந்த காரியத்தை செய்ய எழுதிருப்போம். ஆனா இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்றாங்க, ஒருவேளை ஆண்டவருக்காக எழுதி சில காரியத்தை ஸ்ட்ரக்காகி நான் செஞ்சு என்ன மாற போகுது, நான் பண்ணி என்ன நடக்க போகுது, நான் காரியங்களை செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஸ்ட்ரக்கான சூழ்நிலை நமக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த காலையில அந்த காரியங்களை தேவன் மாற்ற விரும்புகிறார். அந்த காரியங்களை தேவன் புதிய துவக்கத்தை தர விரும்புகிறார். அந்த காரியத்தை தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை தர விரும்புகிறார்கள். எந்த இடத்துல நின்று ஒருவேளை எந்த காரியத்தை செய்து தோல்வி அடைஞ்சு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் இதை செய்ய வேணாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கீங்களா? ஒருவேளை ஜெபம் பண்ணி என்ன மாறுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியோட இருக்கிறீங்களா? ஆண்டுக்காக வாழ்க்கை என்ன மாறுச்சு அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? யோசுவா கட்டாங்க சொன்னாங்க, யோசுவா பிறகு அந்த சூழ்நிலைய விட்டு எழும்புகிறாங்க, பரிசுத்தப்படுத்துகிறாங்க. மீண்டும் இழந்து போன தோற்று போன அதே சூழ்நிலையில தேவன் மீண்டும் ஜெயத்தை கொடுத்து பிரகாசிக்க செய்கிறார்கள். இதே சம்பவத்தை சாமுவேல்ல வாசிக்கிறோம். சொல்றது நேரத்துல வேகமா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல சூழ்நிலையில தாவீது இருக்கிறார். தாவீது எல்லாத்தையும் இழந்து அந்த துக்கத்தை மன்னிக்கணும், அந்த சிக்லாக்ல எல்லாத்தையும் இழந்த நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, மனைவி எல்லாமே இழந்து போற ஒரு நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய், அப்பா நான் இப்ப என்னப்பா செய்யறது, இதை பின் தொடரலாமா, இதை நான் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்றாங்க. பின் தொடர் இழப்புதான், நஷ்டம் தான், எல்லாத்தையும் இழந்த ஒரு நிலைமைதான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டு அவர் திரும்பவும் பின் தொடர்ந்து நமக்கு அந்த சம்பவம் தெரியும். போற வழியில ஒரு பெரிய ஆறு வருது, ஜனங்கள் விடாய்க்கு போயிடுறாங்க. சில நேரங்கள்ல சுத்தி இருக்கிற மக்கள் கல் எறிகிறாங்க. பைபிள் சொல்லுது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அழுகிறதுக்கு பிறகு போகும்போது அழுதாங்க. நடந்தது என்ன, இழப்புதான். அதன் மத்தியில தாவீது எழும்புகிறார். எழுந்ததுனால உண்டாகிற சகலத்தையும் திருப்பிக் கொண்டார். ஆண்டவர் யாருன்னா God of second chance. அவர் திரும்பவும் வாய்ப்பு தருகிறது, திரும்பவும் வாய்ப்புகளின் விழுந்து போயிட்டோம் அப்படின்னு விடுறவர் இல்லை, திரும்பவும் எழுந்து நம்மை நடக்கப்படுகிறவர், திரும்பவும் எழுந்து நம்மை சுதந்திரிக்கப்படுகிற ஆண்டவர் தான் நீங்கள் ஆராதிக்கிறது. இது முதலாவது பாயிண்ட் நான் சொல்றது. எழுப்புவதற்கான முதல் ஸ்டெப் இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களின் என்னையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் ஒருவர். அதனால யோபுல வாசிக்கிற பாருங்க, அவர் சொல்றாரு, தீபம் என் தலைமையில் இருக்கிறது, அவர் அருகிற பிரகாசத்தினால இருளை கடந்தேன் அப்படின்னு சொல்லுது. உங்களை என்னையும் இருளை கடக்க பண்ணுகிற ஒரு தண்டனை தேவன் தருகிறவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, நாம எழுதி பிரகாசிப்பதற்கு இரண்டாவது ஒரு காரியம், அழகா ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். Use what you have. நீங்க எழும்புவதற்கு தேவனுக்காக பிரகாசிப்பதற்கு use what you have. நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம், ஐயோ எனக்கு இந்த தாளம் இல்லை, ஐயோ எனக்கு இது நான் இவங்க மாதிரி இல்லை, இவங்க இப்படி செலுத்துறாங்க, ஏன்னா கண்டிச்சாலும் ஆகும் இல்லை, ஏதோ இவங்க இப்படியான காரியம் இவங்க கிட்ட என்னங்க இருக்கு, அதை பயன்படுத்துங்க. தேவன் அதிலே பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். தேவன் அதிலே சின்ன பிரயாசம் இருக்கு பாருங்க. நீங்க ஆண்டவர் ஒரு சின்ன அற்ப ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ண சொல்லுது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் பாருங்க. அந்த அற்பமான அந்த சின்ன விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்னா தேவன் அதிலே பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த எஸ்தர் பாருங்க, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வாசிக்கும்போது சொல்றாரு, வேட்பையை இப்போ நீ மௌனமா இருந்தா எழுப்போம். இன்னைக்கு உனக்கு இருக்கிற இந்த பொறுப்பு ஒருவேளை ஜனங்களை மீட்பதற்காக, ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த மேன்மை கிடைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் தேவனுக்காக நாம பயன்படுத்தும் அப்படின்னா மிகப்பெரிய எழுப்புதல, மிகப்பெரிய மீட்பை நம்மளால பார்க்க முடியுங்க. எஸ்தருக்கு அன்னைக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அந்த ராஜஸ்தான் அந்த வஸ்துக்கள் இடத்துல இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ராஜாவை மீட் பண்ணுகிற ஒரு சான்ஸ் இருந்துச்சு.
முதலாளி சொல்றாங்க அந்த வசத்தை வாசிக்கலாமா? 4:14 வாசிக்கும் போது நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் இடத்திலிருந்து எழும்பும். உன் கொடுக்கிற இருக்கிற இந்த சான்ஸை பயன்படுத்து. உனக்கு கொடுத்திருக்கிற இந்த கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்து. பயன்படுத்தினாங்க. அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை பயன்படுத்தினாங்க. விளைய பெற்ற ஒரு காரியத்திலிருந்து அந்த ஜனங்களை பாதுகாக்க, ஜீவனை பாதுகாக்க காரியம் மாற்றமாக முடிச்சுட்டாரு. எந்த எதிரி 50 அடி தூக்கு மரத்துல போட்டு பினிஷ் பண்ணணும்னு நினைச்சானோ அந்த காரியத்தை பயன்படுத்தினாங்க. அதே எதிரிய தேவன் முறியடித்தார். நாமே எனக்கும் ஒருவேளை யூஸ் பண்ணுங்க, நேரம் இருந்தா ஜெபத்துல யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு டேலண்ட் இருக்கா அந்த தேவனுக்காக பயன்படுத்துங்க. அந்த தேவனுக்காக அதுல எழும்புங்க. தேவன் அதிலே இருக்கிறார். அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. நான் அடிக்கடிக்க யோசிக்கிறதோடுதான் உலகத்தில் இருக்கிற மற்றவங்க எழுப்புகளை காட்டினோம். ஒரு ஆண்டவர் பிள்ளை அல்லது ஒரு தேவனுடைய மனிதன் எழுப்புவாங்கன்னா அது இந்த தேசத்துக்கே மிகப்பெரிய ஆசீர்வாதமா மாறுங்க. மற்றவங்க விரும்புறாங்க பார்த்து ஒரு அத்லெட் காலையில எழுப்ப வேணும். படிக்கிற பிள்ளைங்க காலையில எழுப்புவாங்க. அது ஒரு காரியத்தை செய்யறவங்க அந்த காலையில எழுப்புவாங்க. ஏன்னா அந்த காரியத்தை சக்சஸா பார்க்கணும், அந்த காரியத்தை ஜெயப்பட்டு எழுப்புவாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு வேலை அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், அது அவங்களுக்கு நன்மையா இருக்கும். நீங்களும் நானும் எழும்புகிறது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்ந்த தேசத்துக்கே அது ஆசீர்வாதமா எழுப்புனாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை பயன்படுத்தினாங்க. மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை அந்த தேசத்துல காணும்படி செய்தார். 2 காரியத்தை சொல்லியிருக்கிற ஒண்ணு எழுப்புவதற்கான ஒரு அடையாளம். இரண்டாவது எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சில நேரங்கள் நம்ம யோசிச்சு நான் இப்ப போய் என்ன பண்ணுவேன், நான் இப்ப போய் என்ன காரியத்தை செய்வேன் நம்ம நினைக்கிறோங்க. எழுப்பது உண்டாக 2 முதியவர்களை தேவன் பயன்படுத்தினார். அதுல ஒருத்தவங்க பேர் பெக்கி, அவங்களுக்கு வயசு என்னன்னா 84 வயசு. என்ன பிரச்சனை, கண்ணு தெரியாது. 2வது அந்த அம்மா பேருடைய அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்மித். அவங்களுக்கு வயசு 82. அவங்க ஒரு நடக்க முடியாத ஒரு ஹேண்டிகேப். அவங்கள தேவனால பயன்படுத்த முடியும், தேசத்துடைய ரட்சிப்புக்காக பயன்படுத்த முடியுமானா உங்களையும் பயன்படுத்துவது தேவனுக்கு அதிகான காரியம் இல்லையே, தேவனுக்கு அது எளிமையான காரியமாச்சு. தேவன் நம்மை பயன்படுத்த கடைசியா இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்கேன். நீங்க அழகா சொல்லும் பொழுது நம்ம எழுதி பிரகாசிப்பதற்கு எப்படி ஒரு என்ன சொல்றதுங்க கம்போர்ட் சோடு வெளியே வருவது அவசியமா இருக்கிறதோ அதே போல எழுதி பிரகாசிப்பதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அவசியமா இருக்கிறது. 3வது காரியத்தை சொல்லி வச்சிருங்க, என்ன முடியுது, உங்களால முடிந்ததை நீங்க செய்வீங்க அப்படின்னா தேவன் அதிலே பிரகாசிக்கிறவரா இருக்கிறார். தேவன் அதிலே உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவரா. இந்த கேரக்டரை குறிச்சு நான் யோசிக்கும் போது நம்ம செய்தியில கேட்பது நெகேமியா அந்த அதிகாரத்தை வாசிங்க அப்படின்னா 2வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்கன்னா நெகேமியா ஒரு வாரம் வருதுங்க. இந்த அலங்கத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் பிரயாசப்படுறாரு. அவரால் முடிஞ்சதை போய் ராஜா பெருசா சொல்றது வேற இல்லை. ராஜா கிட்ட போய் சொல்றாரு, ராஜா பர்மிஷன் கொடுத்து அதை செய்யறது நெகேமியா காரியத்தை செய்யும்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மனுஷன்லாம் பழைய பண்றாங்க, பிரயாசம் பண்றாங்க. 17-18 ஓகே.
அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த நல்ல வேலைக்கு தன் கைகளை இடப்படுத்தினார்கள். எழும்புறாரு, அவரால் முடிஞ்ச அரங்கத்தை கட்டணும்னு சொல்லி எழும்புறாரு. நிறைய பாத்தீங்கன்னா அந்த தமிழா தொபியா வந்துடுறாங்க, வந்து அவர் கிண்டல் பண்றாங்க. நீ கட்டுற இந்த அரங்கத்தை நதி ஏறி போச்சுன்னா விழுந்துருங்க, அவ்வளவு என்ன சொல்றீங்க நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுறாங்க. அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி பிரயாசப்படி முந்திக்கிறாங்க. நிறைய எதிர்ப்புகள் வருது, நிறைய பிரச்சனை நேரடியா பேஸ் பண்றது. நாம முன்னாடி அலகு இடிக்கப்பட்டது நம்ம படிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அலகும் குறைய 52 வருஷம் ஆச்சு வந்து அலகத்தை கட்டி முடிக்கும். ஆனா நெகேமியா பண்ண காலம், நெகேமியா அந்த அலகத்தை மறுபடியும் கட்ட எத்தனை காலம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கட்டப்பட்ட காலம் வந்து 52 வருஷங்க. ஆனா நெகேமியா கட்டும் போது எவ்வளவு 52 நாள். அந்த 52 நாள் எங்க இருக்கு, 52 வருஷம் எங்க இருக்கு. கர்த்தருக்காக நீங்க செய்யணும்னு எடுக்கிற அந்த ஒரு ஸ்டெப்ப கர்த்தர் ஆசீர்வதித்து பல வருஷம் முடியாத ஒன்ற சில நாள்கள்ல முடிக்க என்ன செய்யணும்னு உங்களால முடியுமோ அதை செய்யுங்க. எழும்புங்க, அதை எழும்புங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்ய உண்மையில இருக்கிறார். டூ வாட் இதெல்லாம் நமக்கு பிரச்சனை. எனக்கு இது பண்ண முடியாது, எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு ஃபேமிலி இருக்கு, எனக்கு தேவைப்பட்ட ஒரு சூழ்நிலை, எனக்கு பலவீனம் இருக்கு, நான் சிக்னஸா இருக்கிறேன், நான் போய் எப்படி இதை செய்வேன், நான் போய் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி நமக்கு இருக்குங்க. தேவன் எழுப்பி தேவன் உண்மையில நிறைய காரியங்கள் சொல்லணும்னு நினைச்சேன். ராஜா கட்டளை போடுறாரு, அப்படின்னா சூளையில போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்களை 3 பேர் சொல்லும் பொழுது உமக்கு இந்த காரியத்தை சொல்ல அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. 7 மடங்கு சூழ பெருகப்பட்டார் ராஜா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அந்த காரியங்கள்ல தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு மற்ற ஜனங்களுக்கு முன்பாக தேவனை வைராக்கியமாய் காண்பிக்கிறதுக்கு அவங்க எழுப்பினாங்க. பைபிள் சொல்லுது 4வது நபருடைய சாயம் வெளிப்பட்டது. பைபிள் சொல்லுதுங்க 4வது நபருடைய சாயம் வெளிப்பட்டது. நீங்களும் நானும் கர்த்தருக்காக எழும்புவோம் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு ஒரு ஸ்டெப் வைப்போம் அப்படின்னா 4வது நபருடைய சாயம் உங்களுக்காக எனக்காக வெளிப்படுங்க. அதுதான் நடந்தது. பேதுருவும் ஒரு கட்டத்தை இயேசுவை மறுதலிச்சாரு, தூக்கிட்டாரு. அவனை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு பைபிள் சொல்ற அளவுக்கு அப்படியாப்பட்ட காரியங்களை செஞ்சாரு. ஆனா அடுத்த கட்டத்துல நடந்தது என்ன தெரியுமா, அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அந்த நிறைவுக்கு அப்புறம் பேதுரு எழும்பி ஜீவாதிபதிகளை கொலை செய்தீர்கள் அப்படின்னு தைரியமா சொல்றாருங்க. அப்படியாப்பட்ட காரியத்தை தேவன் செய்ய உண்மையில அப்படின்னா இன்னொரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா சிங்க கட்டியில ஒரு சட்டம் போடப்பட்டது. ராஜாவை தவிர யாரையும் அணுகக்கூடாது. 3 வேலை கவர்மெண்ட் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, நீ ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா கேட்பது ராஜாவே, நீ என்றும் வாழ்ந்த தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாங்க. பார்த்து சொல்றேங்க, ஒரு தேவன் எத்தனையோ பேருக்கு அழைப்பு வந்துச்சு, எத்தனையோ பேருக்கு கூப்பிட்டாங்க. அதெல்லாம்
செலக்ட் பண்ணி அதுல எலக்ட் பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்து 3 நாள் வைத்து வார்த்தையை சொல்லி பிரகாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவாங்க. இந்த வார்த்தை எந்த சூழ்நிலை முக்கியம் முயற்சி பண்ண விரும்புறீங்கப்பா செய்யுங்க. ஒரு எனக்கு டேலண்ட் இல்லையே மற்றவங்க மாதிரி அப்படின்னு சொல்லி யோசிக்காம எங்க கிட்ட இருக்கிறத பயன்படுத்த அதுவே ஒரு எழுதுவதற்கான அடையாளமா இருக்குப்பா. அப்பா நமக்காக செய்ய எங்களால முடிந்த நமக்காக செய்து உங்க நாமத்தில் பிரகாசிக்க எங்களுக்கு நீங்க திரும்பதாங்கப்பா. இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் பெரிய இயேசுவின் மூலம் கூட ஒரு தீபம் மூலமாக கர்த்தர் நமக்கு மன்னாவை கொண்டு வந்தார். Start where you are. Use what you have. Do what you can. Hallelujah. அருமையான இந்த வார்த்தைகளை தந்த போதர்களுக்கு எங்களுடைய நன்றி. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் பேசுவாராக. இப்பொழுதும் இந்த ஆராதனையை முடிக்கும்படியாக சிஸ்டர் கிறிஸ்டினா இருக்கீங்களா? Closing prayer. லோகத்திலிருந்து எங்களை கண்ணோக்குபவரே உங்களை துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டவரே உங்களை துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம் என்ற இந்த தலைப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மாஸ்டர் கூறியபடி start from where you are, do what you can with what you have என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்ச பலத்தோட உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிற எங்கள் கர்த்தர் கிதியோனை அனுப்பியது போல
எங்களை இந்த உலகத்துக்குள் அனுப்புகிறீர்கள். உமக்கென்று காரியங்களை செய்ய, உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் இந்த தேசத்தை கட்ட, ஆண்டவரே இந்த தேசத்தை சுதந்திரிக்க, நாங்கள் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் ஆண்டவரே, இந்த இடத்தை எல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த இடத்தை ஒரு புறம காணாக்கி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் எங்களால் முடிந்த உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொருவரும் நாங்கள் மீட் பண்ணுகிற ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளை கர்த்தருடைய விசேஷித்த ஆசையும் உடைய விசேஷித்த ஒரு அபிஷேகத்தையும் எங்கள் மேல் ஊற்றும்படியாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே இந்த கான்ஃபரன்ஸிற்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கருத்தை கொடுக்கிறோம். இதை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் கருத்தை கொடுக்கிறோம். தீபத்தை கருத்திலே கொடுக்கிறோம். கொடுத்த அந்த வல்லமையான செய்திக்காகவும் துதிக்கிறோம். தொடர்ந்த ஆண்டுகளே இன்று நாங்கள் வர்ஷிப்ப இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஆரம்பிக்கும் போது கூட ஆண்டவரே எங்களை எல்லாரையும் கர்த்தர் நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். என்று உலகம் முழுவதும் ஆண்டவரே எந்த இடத்திலெல்லாம் உண்மை போற்றுகிறார்களோ, எந்த இடத்திலெல்லாம் உண்மை புதியை சொல்லுகிறார்களோ, அந்த இடத்திலெல்லாம் நீர் பிரசன்னமாக்கி அவருக்கு வேண்டிய மண்ணாவை நீர் அருளி அவர்கள் இருதயத்தை நீர் சந்தோஷத்தினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற அனைவரையும் கூட கருத்தை தாழ்த்துகிறோம். குடும்பங்களை கரத்திலே கொடுக்கிறோம். இன்று நாங்கள் புறப்படும் போதும் ஆண்டவரே உங்களுடைய அன்பின் பிரசன்னம் இருக்கட்டும். வரத்திலும் முன்னும் பின்னுமாக வாகனங்களே முன்னும் பின்னுமாக உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே இந்த அபிஷேகம், இந்த உங்களுடைய அளவில்லாமல் இறங்கும்படியாய் செல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அனைவர் மீதும் ஊற்றும். இதோ நாங்கள் கலைந்து செல்லும் பொழுது திரும்பவும் நாங்கள் வசிக்கிறோம். அளவில்லாத பிரசனம் எங்கள் மேல் ஊற்றப்பட்டு இருக்கட்டும். வர தலைப்பட்டவர்கள் கூட உங்களுடைய பிரசனத்தினால் நீங்கள் நடத்தி ஆண்டவரே பூர்வமான சூழலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். சகல காலத்தையும் சொன்னது போல 8:30 நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 9 மணிக்கு 9 o'clock நம்ம எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு வந்துருவோம். 6 வரும்போது எல்லாமே நம்ம பேக் பண்ணி வச்சுட்டு வந்துருவோம். அந்த காய்க்கு மட்டும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சொல்லிடுங்க. எல்லாருமே நம்ம சீக்கிரமா ரெடி ஆகிறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் வாய்ப்பு செய்வாராக. ஆமென்.